சொல்வதெல்லாம் உண்மை. ஃபோனில் வந்து 35 கால் போயிருக்குது, எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க நைட்டில் படுத்துக்கின்னு. 16 வயசுல லவ் வரதான் வரும். அடுப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோ பேசுறவங்க மனசு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மேம். எங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கக்கூடாதா? நான் தப்பு பண்றேன்னு எல்லாரும் என்ன சொல்றீங்களா மேம்? அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க நான் சொல்றேன். உங்க பேரு? சீனிவாசன். உங்க பேரு? முருகம்மா. எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 2 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன். பையன் என்ன பண்றாரு? 11வது படிக்கிறான். பொண்ணு? பொண்ணு இப்போ காலேஜ் 3வது போக வந்து அதுக்குள்ள லவ் பண்ணிச்சு. 3வது வருஷமா? என்ன படிக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆட்டோ டிரைவர் மேடம், ஷேர் ஆட்டோ டிரைவர். சரி, பசங்களை படிக்க வைக்கிறீங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்களும் படிக்கிறோம். வேலைக்கு போறீங்களாமா? சீல்பாட்டில் வேலை செய்கிறோம் சார், எஸ்டேட்டில். அப்படியா? அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பார்த்துட்டு போயிடுச்சு. எல்லாம் எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. யாருமே கிடையாது இந்த பிள்ளைங்களால வாழணும்னு பார்த்தா இன்னைக்கு எதுவுமே நான் எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க. வயசு கோளாறு. மஞ்சள் உடனே பார்த்துங்க, நாங்கள் தான் மஞ்சள் 11:30 மணிலாம் வந்துட்டோம் மேடம். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு பேசினா நீங்கள் ஒன்றா பேசுறீங்கன்னு என்னையும் திட்டுது வேறு. எவ்வளோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அந்த பொண்ணா? உங்க பொண்ணு? இவர் போனாலும் இவரையும் பேசுது, திட்டுது. அப்படின்னு நாங்கள் போய் பேசும்போது அவங்க வர வேணான்றாங்க. நீ வந்தால் ஒழுங்காக பேசு, கரெக்டாக மரியாதையோட பேசு. நான் என்னம்மா மரியாதையோட பேச, பொண்ணு நீ இட்டுன்னு வந்துட்டு நான் என்னம்மா மரியாதையோட பேசுறது? நீ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது போயிடுச்சு. இல்லை, அது செகண்ட் இயர் வேலைக்கு போயிட்டு மேடம். இந்த மே மாதம் ஜூன் மாதம் லீவ் விடுவாங்கல்ல மேடம். ஆமாம். அப்போ வந்து அந்த லீவுக்கு சரி நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, நான் வீட்டில் இல்லைப்பா, நாங்கள் ஒரு ஓலை குடிசையில் தான் இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம். எல்லாருமே என்னை விட்டுட்டாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எல்லாருமே உங்க வீட்டில் இருக்கிறது? எல்லாமே அதான் கூட பிறந்தவங்க எல்லாமே, எங்கள் பெற்றவங்களும் எல்லாமே போயிட்டாங்க. ஏன் வேணாம்னு சொல்லி விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து லவ் மேரேஜா? லவ் மேரேஜில் மாமா பொண்ணு தான். எங்கள் அம்மாவுடைய கட்டுப்பாட்டை மீறி நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அதனால் வந்து என்னுடைய குடும்பம் வந்து வேணான்னு சொல்லி என்னை ஒதுக்கிட்டாங்க. எதனால அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது சொன்னாங்க? அது வந்து ஒரு எந்தவித பண பலமும் கிடையாதுன்றதுனால இது பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்றனால அந்த ஏரியாவில், வண்ணாரப்பேட்டையில் ஏரியாவில் நான் அவங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாதுப்பா, நீ விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா யாருன்னா இட்டுன்னு போயிடுவாங்கப்பா, நீ இட்டுன்னு போய் தயவுசெய்து அந்த பொண்ணுக்கு நல்லா வாழ்க்கக்கூடாது அப்படின்னா அதை வாழ வச்சதுக்கு எனக்கு வந்து ஒரே பொண்ணாம்மா நீங்க? அப்பா அம்மா? அப்பா போல இறந்துட்டாங்க. அண்ணன் பொண்ணு மேடம். 2004 இறந்துட்டாங்க. உங்க அம்மாக்கு அண்ணன் பொண்ணு? அம்மன் பொண்ணு, அதான் தாய் மாமன் பொண்ணு. அதனால் நானும் விட்டு கொடுக்கல. பொண்ணு எவ்வளோ இது பண்ணிச்சு அதுவும் நானும் விட்டு கொடுக்கல. நானும் எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணேன், ஒரு அளவு கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க பொண்ணியா? ஆமாம். சரி, இப்போ எப்போ இதில் இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சது? இது வந்து மே மாதம் வந்து இவங்க வேலைக்கு போயிருந்தாங்க மேடம். வேலைக்கு போகும்போது ரொம்ப மும்முரமாகி போச்சு. இந்த ஃபோனில் வந்து 35 கால் போயிருக்குது, எஸ்எம்எஸ் பண்ணுறாங்க நைட்டில் படுத்துக்கின்னு. அதுக்கப்புறம் ஆதார் கார்டெல்லாம் வீட்டில் வந்து எங்களை லவ் பண்ணுறாங்க. நான் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. சொல்லிவிட்டு நான் இது மாதிரி பண விஷயமா நான் கொஞ்சம் அந்த வீடு விஷயமா கொஞ்சம் லேண்டு விற்கிற இடமா இருந்து அது கூட எங்கள் அண்ணக்காரன் கொடுக்கல 10 ரூபா. இவங்க பார்த்து எப்படியே கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணி லாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ஆகும்போது போயிட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி லவ் பண்ணிட்டாங்க. சொன்னார் மேடம், பொண்ணு லவ் பண்ணு, ஆனால் அந்த பொண்ணு நம்ம வேலை படியுது, அந்த பொண்ணு அந்த மாதிரி பழகலாம் சத்தியெல்லாம் பண்ணிச்சு. அதை விட நம்பிக்கை தான் இருந்தேன். ஒன்றா சொல்லிட்டு உன்னால் தான் 2 வருஷமாக நீ பண்ண, உன்னா நீ தான் பண்ண சொல்லிட்டு என்ன இது பண்ணுறது. என்ன படிக்க வச்சு தப்பா மேடம்? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு, டைப்ரைட்டிங் கிளாஸுக்குமே அனுப்பிச்சேன் நான். இது கூட ஒரு நாளைக்கு வேலை இருக்கும், ஒரு நாளைக்கு வேலை இருக்காது. ஆட்டோ ஓட்டுறது நான் அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு 2000 வாடகை கட்டணும். 30,000 லோன் வாங்கினேன். 30,000 லோன் வாங்கி 4 மாதமும் கட்டணும் ஒரு லோன். அதை வாங்கி தான் இப்போ வீடியோ நான் வாடகைக்கு போயிடுறேன். அந்த பொண்ணால் தான் நாங்கள் வீடு வேறு வீடுக்கு விக்கெட் பண்ணோம். இப்போ அது குடிசை வீடுன்றனால என் பொண்ணு சொல்லிச்சு, என்னை எடுத்து நடுத்தரில் நிப்பாட்டிட்டப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அம்மாண்ட வந்து சொல்லிச்சு, என்னை வந்து நல்லபடியாக வேமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாண்ட கேட்டுது. அவங்க அம்மாண்ட கேட்கும் போது நான் சொன்னேன், உன் பொண்ணு ஆசைப்படுது, அதே மாதிரி நீ வீடு வேறு வீடு வெக்கேட் பண்ணி காலி பண்ணி போய்டு அப்படின்னு. இப்போ ஹவுசிங் போர்டில் இருக்கும், ஸ்லம் போர்டில். அந்த பொண்ணுக்கோசம் தான் அந்த வீடு போனது. இப்போ திடீர்னு இந்த மாதிரி போயிட்டு இதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா அந்த பொண்ணுகிட்ட? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதேமா சொன்னீங்க? எல்லாம் சொன்னோம். ஒன்று நீ அந்த பையனை இட்டுன்னு வந்து காட்டு. அவன் வந்து எதுவுமே இன்க்ளூடிங் ஆக மாட்டான் மேடம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு தான் ஃபோன் பண்ணிச்சு அப்படி தான் சொல்கிறாரு. பையன் என்ன பண்ணுறாரு? அது ஏதோ லோடு வண்டி ஓட்டுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட் தெரியல. என் பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேஷனில் சொன்ன. வந்து வண்டி ஓட்டுறாங்கன்னு சொன்னாங்க. திருப்பம் பார்த்தா கேன் வீடு விட கேன் போடுற வேலை. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைலில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா. எப்படி உங்களுக்கு பழக்கம் ஆச்சா? எங்களுக்கு பழக்கம் எப்படின்னே தெரியாது மேடம். 2 வருஷம் எப்படின்னே தெரியாது.
இல்லை நான் இவங்க வந்து பார்த்தே கிடையாது. அந்த லீவு டைமில் வந்து கால் சென்டரில் வேலைக்கு போயிருந்தேன். நான் தான் பார்த்து விட்டேன் வால் டாக்ஸ் ரோடில். கால் சென்டரில் வேலை செஞ்சாங்க. இவர் வந்து இந்த மெக்கானிக்கில் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறவர் இவர் கீழே. அதாவது வந்து மொபைலில் வேலை செய்கிறவர் இவர். இது பக்கத்து பக்கத்து பில்டிங்கில் இருக்கும்போது அப்படியே கனெக்ஷன் ஆகிடுச்சு. கனெக்ஷன் ஆகிட்டு என்கிட்ட எந்த வித பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டு எங்களை ஒதுக்க ஆரம்பித்தா எதுவுமே சொல் பேச்சு எதுவுமே கேட்கறதில்ல, எதுவுமே இல்லை. நான் இஷ்டம் போல் பண்ணுவேன். நான் காலேஜுக்கு போனால் கூட உங்கள் கையெழுத்துலாம் எனக்கு தேவையில்லை. நான் காலேஜுக்கு போனால் நானே காலேஜ் கையெழுத்து நீங்க கண்டிக்க ஆரம்பிச்சோன்னு அப்படி பண்ண பேச ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சிங்க லவ் பண்றான்னு? நான் 2 நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? டைமிங் கரெக்டாக கீப் அப் பண்ணல. வேலையிலேருந்து கரெக்டாக டைமிங் வரல. 8:30 மணிக்கு 9 மணிக்கு அங்கே வந்து பேங்குன்றது வந்து ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு முடிஞ்சிடும். அது வர கரெக்டாக டைமிங் வராது. எப்பப்போ எந்த நேரம் பார்த்தாலும் ஃபோன் எடுத்து பேசினே இருக்கேன். யாருக்கு கேட்டேன்னா எனக்கு மோகனா ஃபோன் பண்ணுறா, ரக்ஷனா ஃபோன் பண்ணுறா, கல்பனா ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவேன். இங்கேருந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போகும்போதே ஆய் கல்பனா அப்படின்னு சொல்லின்னு தான் போவோம். அந்த சைலண்ட்டுன்றதே கிடையாது. அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஆகிடுக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னு இவங்ககிட்ட சொன்னேன். இவங்களும் சரி ஓரளவுக்கு அப்படியே கொண்டு வந்தாங்க. அப்போ கூட முடியல. சத்தியம் வாங்கலாம் வேணாலும் கற்பூரத்துக்கு மேலே சத்தியம் பண்ணிச்சு நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, நீ 100% நம்புமா அப்படின்னு அவங்க மேலே சொல்லிட்டு என் மேலே தெரியும், எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதனால் நீ என்கிட்ட வேணாம், நீ அம்மாண்ட பெற்றவளாண்ட சொல்லு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். நான் சத்தியமே இல்லை, நான் பண்ணவே இல்லை, அப்படிப்பட்ட இதுவே இல்லை எனக்கு அப்படின்னு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிச்சு. அவளை நம்பி அதனால் இருந்தா. இப்போ வந்து 14ஆம் தேதி வந்து ரொம்ப மும்முரமானவொடனே ஆதார் கார்டை வந்து படுக்கையிலே படுக்க வச்சுன்னு பக்கத்துலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 7 மணிக்கு பம்ப் அடிக்கும் போது ஃபோனு அங்கே செல்ஃப் ஸ்டாண்டு இருக்கும், அதில் வச்சுருப்போம் ஃபோன். அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. காலையில் தண்ணி அடிக்க போகும்போது பம்ப் அடிப்பாங்க, அதுலேருந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. ஃபோனை காணுமே எழுந்து பார்த்தேன், ஃபோனை காணும். இது பம்ப் அடிச்சுருக்கும் போதே அப்படியே ஃபோன்லேயே பேசினேன். உடனே நான் ஃபோனை பிடிங்க யாருமா பேசுறது அப்படின்னு சொல்லி யார்ப்பா வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி உடனே கட் பண்ணிட்டு திருப்பி ரீடியல் அடிச்சு அவங்ககிட்ட கொடுத்தேன். யாரோ பேசுகிறாங்க பேசாது, உங்கள் ஃபோனு தான் வருது காலு, உங்கள் பொண்ணு தான் பண்ணுறேன்னு அவர் சொன்னார். அதான் வந்து என் பொண்ணுடைய லவ் பண்ணுறாரு அவர். உங்கள் பொண்ணு தான் பண்ணுது, நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் பொண்ணு பண்ணலன்னா அப்போ நீ ஒன்று எதனா லவ் பண்ணுறதா சொல்லு. இப்போ என் பொண்ணை கேட்டால் இல்லைன்னு சொல்லுது, நீ கேட்டால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ நான் உன்னை நம்பி எப்படி நான் போகிறது? என் பொண்ணை கேட்டேன். என்னம்மா உங்கள் வீட்டுக்கார் இப்படி சொல்கிறாருமா என்னம்மா அப்படின்னு. இல்லைப்பா அதெல்லாம் கிடையாதப்பா, நீ ஏன்ப்பா ஃபோனில் அதை அட்டன் பண்ணுற அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு உன் முகம் பிடிக்கல, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அந்த பையன்கிட்ட இவங்க சொன்னாங்க. அதான் வார்த்தை தவறுதலாக வந்துச்சு மேடம். கோபத்தில் வந்து வார்த்தை தவறுதலாக வந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு போகிறன்றது இது தானே, அதனால் தவறுதலாக வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மூலியமாக போனோம். ஸ்டேஷன் மூலியமாக போகும்போது அங்கே மகளிர் W-18 மகளிரில் கொடுத்தோம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. என் பொண்ணு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. என்னன்னா இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாள் அப்படின்னு சொல்லி CSR போட்டு வாங்கிடுச்சு. நான் வந்து வேறு வழி இல்லாமல் எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துறேன். கல்யாணம் பண்ணிடுச்சா? போய் கல்யாணம் பண்ணிடுச்சு. ஒரு கோயிலில் போய் சின்ன போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இல்லை சின்ன கோயிலில் மேடம். அதான் வந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் நேராக போயிடுச்சு. ஆமாம் போலீஸ் ஸ்டேஷனில் அன்றைக்கி 14ஆம் தேதியே போயிடுச்சு. அப்போ போயிட்டு 5 நாள் தான் கல்யாணம் பண்ணாங்க. 5 நாள் 10 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் கல்யாணம் பண்ணினாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. சரி அப்பா அது மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன், நீ வந்து எதனா பண்ணுறதா பண்ணு, இல்லை வந்தாவா வரா கட்டிப்போ எதனா ஒரு ஃபோன் பண்ணலாம். எதுவுமே ஃபோன் பண்ணல. கேட்டதுக்கு உங்கள் அப்பா வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு, அதனால் நான் ஃபோன் பண்ணல அப்பா அப்படின்னு இப்போ கூட சொல்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னே அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்களா தான் அன்றைக்கி சொல்லிட்டீங்களே அப்பா ஒரு கல்யாணம் பண்ணும்போது தாய் என்ன பாலனா போடுவோம், தாய் தொப்புள் கொடி வரம் வறக்கும் போது தாலி ஏறும்போது அந்த தாய் தான் பார்க்கணும், வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. அதையாவது கூட்டின்னு போயிருக்கலாம். நீங்கள் தான் வேணான்ட்டீங்களே, எழுதி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு எல்லாமே திருப்பி அதே தான் டார்ச்சர் பண்ணுறாங்களே கண்டி அது உண்டான சொல்யூஷனை தெரிய மாட்டாங்க. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு போயிட்டு? போயிட்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி போச்சு மேடம். இப்போ ஏன் வந்திருக்கீங்க? இது வந்து இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, காம்ப்ரமைஸெல்லாம் பேசுகிறாங்களா இல்லை எங்கள் பொண்ணு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க, சட்டப்படி பண்ணலவங்க ஒரு சின்ன கோயிலில் பண்ணிக்கினாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோன்னா அவங்க ரொம்ப எங்களை இது பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க? அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கை விட்டுடுவாங்கன்னு பயமாக இருக்கு. எங்களுக்கு பயமாக இருக்கும் மேடம். ஏன்னா எங்களே சொந்தக்காரங்க கை விட்டாங்க. ஒரு வருஷம் படிக்கணும். சரி நீங்கள் இந்த பக்கம் உட்காருங்களேன். இது காலேஜ்லேயும் போய் கேட்டோம் மேடம். காலேஜ்லேயும் போய் கேட்டு ரொம்ப இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? காலேஜ்லேயும் போயிட்டு சீட்டை பற்றிலாம் போய் பேசணும், நீ படி கொஞ்ச நாள். 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது 2 நாள் முன்னாலே போயிட்டாங்க. நியாயம். படிக்க வேண்டிய வயசில் இப்படி பண்ணால் என்ன பண்ணாது? காலேஜ்லேயும் எவ்வளோ ட்ரை பண்ணி எல்லாமே போய் பார்த்து பேசினது கூட இது காலேஜில் வந்து டிசி வாங்கி கொடுத்துட்டு எனக்கு டிசியை வாங்கிக்கிறது டிஸ்கண்டினியூ தான் போட்டுவாங்க. பவானி தயவுசெய்து அந்த காலேஜில் தொடரும், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து கூட சொல்லு, நான் எதுவும் பண்ண போகிறேன், இது மேலே தாலி கட்டிட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஒன்றும் பண்ண போதில்லை, நான் அறுத்து போட்டு நான் இட்டுன்னு வர போகிறேன், ஒன்றும் கிடையாது.
அப்படின்னு கண்டினியூ பண்ண ஒரு வருஷம் தானே. அவங்களே சொன்னாங்க, ஹெச்ஓடின்னு பேர் அவர் பேர், கண்டினியூ பண்ண சொல்லுப்பா அவங்க பொண்ணை. என்ன சொல்றா? அதெல்லாம் நான் பண்ண முடியாது. இவங்க வீட்டில் வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து அதெல்லாம் எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் அம்பலாம் அந்த மாதிரிலாம் இல்லை, டிசியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரங்க கேட்குறாரு, என் பொண்ணு கேட்குது. நான் சென்னை யூனிவர்சிட்டியில் போய் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்றாங்க. நான் வீட்டில் சேர்த்துக்கப்பா அப்படின்னா நான் சொன்னேன், சின்னவன் ஒருத்தன் இருக்கிறான், உன்னை பார்த்து அவன் கேட்டான், என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது வீடு சின்ன வீடு தான், ஒரே ரூம் தான் மேடம். இவங்க பக்கத்தில் படுத்துக்கினாங்க. நான் இவன் எதனா ஒன்று பண்ணேன், +1 படிக்கிறான் சின்னவன், அவன் லைஃப்பையும் நான் பார்க்கணும். அதனால் நான் சொன்னேன், நான் ஒன்றா தனியாக வீடு பார்த்துக்கிறேன், இந்த வீடை காலி பண்ணிடுறேன், 20,000 கொடுத்துருங்க, 10,000 போட்டு ஒன்றா தனியாக பார்த்துன்னு நான் ஒன்றா வைக்கிறேன். அப்படி இல்லையா அவங்க மாமியாரை ஒன்றா நீ கேளு, தனியாக கூட வச்சுக்க, நானும் வந்து பார்ப்பேன் அவங்களும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா. இல்லைப்பா நான் பார்க்குறேன்ப்பா, இருப்பா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பிறக்கட்டும்பா, பார்க்கலாம்ப்பா அப்படின்னா. என்னை வீட்டுக்கே வர பண்ணுறாங்க. ஃபோனில் வந்து ஃபோன் பேசணும். ஃபோனை பேசுனது என் ஃபோனு போட்ட ஃபோன் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சேன். சாதா செல்லு தான் மேடம், பட்டன் கீபேடு தான். கீழே வந்துச்சுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா ஒர்ஷன்னு சொல்லிச்சு, ஏதோ மாற்றி சொல்லிச்சு. சரிம்மா நீ ஒரு ஃபோனை என்கிட்ட கேட்கலாம், இல்லை என் ஃபோனாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு, நீ ஃபோனெல்லாம் வாங்கி வைக்க தேவையில்ல, உங்களுக்கு ஃபோனே கிடையாது, என் ஃபோனில் என்னத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுறீங்க அடிக்கடிக்கு, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. வேலை வெட்டி இல்லாத பொண்ணு ஏன் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு நான் கேட்டேன். நான் கூட உட்காந்தாலும் உட்கார மாட்டேன், வந்து ஓரமாக பண்ணின்னுக்குது. அன்னைக்கு போக மாட்டேன். அதான் வந்து ஃபோனில் பேசினா கூட அவங்க பின்னால் வந்து சொல்லி கொடுத்துனே இருக்காங்க, சொல்லி கொடுத்துனே இருக்காங்க. கூட நீங்க வந்து நான் போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஆப் 100 ரூபாய்க்கு வாங்கி போனேன், வாழைப்பை வாங்கி போனேன், எல்லாம் வாங்கி போய் கொடுத்துட்டு கையில் ஒரு 100 ரூபாய் என்னால் முடிஞ்சு அன்னைக்கு சம்பளம் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு பக்கத்தில் கூட உட்காந்து அப்படியே ஓரமாக நின்றுக்குது. நான் அன்னைக்கு வேலைக்கு போட்டு அப்படியே ஒரு சீல்பட்டில் இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி கிடையாது. அவங்க பக்கத்தில் பண்ணிது எனக்கு என்ன பெருசு கிடையாது, வசமானது எனக்கு. ஃபோனில் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அப்படியே பேசுறது கரெக்டாக. ஃபோனை வந்து பேசுனா லோடு ஃபிகர் ஆகிட்டுறாங்க, லோடு ஃபிகர் ஆகிட்டோன்னு 4 பேரும் கேட்குறாங்க அவங்க அப்பா என்ன பேசுகிறாரு, என்ன ஒரு தவறுதல் இருந்தாலும் உடனே சுட்டி காட்டுறாங்க, இந்த மாதிரி நீ பேசுகிற அந்த மாதிரி பேசுகிற. ஒரு பொண்ணு இறந்து போச்சு, அந்த இறந்து போன அது 2001 இறந்தது. முதலமைச்சர் தனிப்பிரிவிலே கொடுத்தேன், அப்போயே வந்து வீட்டில் பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். 2001 எப்படி இருந்தது? அது வந்து இது மூளைக்காய்ச்சல் வந்து இறந்தது. எத்தனை வயசுல? 2 வயசு. அதனால் இந்த பொண்ணு மேலே பாசம் வச்சிருந்தாங்க. பேர் என்ன? ஏமாமா என்ன படிக்கிறேன்? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் முடிச்சிருக்கேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் முடிச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க. மேம் ஏன்? எங்கள் அம்மா நான் லவ் பண்ணேன் மேம். வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுது. வீட்டில் இருக்கவங்க தெரிஞ்சு என்னை ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. நெருக்கடி கொடுத்து நான் வெளியே வந்துட்டேன். அவங்க என்னை மிரட்டினாங்க. என்ன மிரட்டினாங்க? நான் செத்துருவேன், அவங்க வேறு ஜாதிக்காரங்கன்னு சொல்லி இதை மிரட்டினாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாமா, எதனா ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலாக சொல்கிற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாலும் நான் இந்த மாதிரி என் நிலமே இந்த மாதிரி. எங்கம்மா பார்த்தேன்? நான் இதுல திருப்பள்ளி ஸ்ட்ரீட்ல இருக்கு மேம், அங்கதான் மேம் பார்த்தேன். நான் எப்படி பழக்கம் அவரை? நான் வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்ல பழக்கம் ஆயிடுச்சு மேம். அவர் என்ன வேலை செய்யறாருமா? வாட்டர் வாஷ்ல இருக்காங்க மேம். என்ன பண்றாரு? படிச்சிருக்காரா? 10th வரையும் 9th வரையும் முடிச்சிருக்காங்க மேம். உனக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா அடிச்சுக்கிறோம். படிக்கிறது தான் மேம் சொல்றேன், நான் படிக்கிறேன்னு சொல்றேன் மேம். எங்க மாமியார் வீட்டுல சைட்லயும் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க மேம். என்னையா 8ஆம் தேதி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எனக்கு அப்ளிகேஷன் போட்டாச்சு. எதுக்கு? அவங்க அப்பா தான் காலேஜ்ல சேர்த்திருக்காரு, இன்னும் 1 வருஷம் படிச்சு அங்கேயே எதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போடணும்? இல்லை மேம், அவங்க காலேஜில் வந்து ஒருத்தர் சொன்னால் 4-5 பேர் பார்த்து பேசணும், அப்பா இருக்க சொல்லி பேசணும். டிசி வாங்கிக்கணும் அங்கே இருக்கிறதும் சொன்னாங்க. ஏன்? நீ இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு நான் குழந்தை பெற்றவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அங்கே சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே அந்த மாதிரி 4 ப்ரொஃபஸர் சொன்னாங்க, அதனால நாங்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி சொல்லவே நாங்கள் சரி இவங்க தான் இந்த மாதிரி மூஞ்சாலச்ச மாதிரி பேசுகிறாங்களே, நம்மளுக்கும் அந்த கௌரவம் விட்டு போக மாட்டேது. அவங்க அந்த மாதிரி திட்டாங்களே, நம்மளும் அந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உன்னோட லைஃப்பை நீ பாழ் பண்ணிக்கிறேன்னு புரியுதா உனக்கு? அது நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன் மேம். படிக்கிறேன் நான் இது வரைக்கும் நான் சொன்னதே இல்லை மேம். எங்கள் மாமியார் வீட்லேயே அதை நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன், எங்கள் வீட்லேயும் நான் அதை தான் சொல்கிறேன். படிக்கிற மாட்டேன் நான் சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட எனக்கு அந்த மாதிரி இல்லை. கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருக்காங்க. உங்கள் அம்மா வேலைக்கு போய் உங்கள் அப்பா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணு, உனக்கு என்ன வயசு? 20. இந்த இது கல்யாணம் பண்ணது வயசா? கிடையாது.
படிக்க வேண்டிய வயசு, லைஃப்ல செட்டில் ஆக வேண்டிய வயசு. நீ படிச்சு வேலைக்கு போவேன், தம்பியை நான் பார்க்கணும், கொஞ்ச நாள் அவங்க சொல்லி நான் 2 வருஷம் கழிச்சு நான் சொல்லிட்டு தான் மேம் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எப்போ பிடிக்குதோ அப்பயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேம். இதுக்கு மேல எந்த பொண்ணு மேம் சொல்லும்? ஹேமா மாலினி, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. படிக்கிறது பொண்ணு லவ் பண்ணா அப்பா அம்மா லவ் பண்ணிக்கோமான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி கூட சொல்ல தரல மேம். கொஞ்சம் இருமா, கொஞ்ச நாள் பாத்துக்கலாம், கொஞ்ச நாள் அவனை லவ் பண்றானா இல்லையா தேவையில்லை, பாக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கணும். ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொன்னா எனக்கு யாருக்கா இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீலிங் தான் மேம் வரும். எனக்கு 2 பேர் மேல பாசம். இப்ப தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்படுறியா? என்கிட்ட உண்மையை சொல்லணும். தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு பக்கம் வார்த்தை இருந்துட்டு தான் மேம் இருக்கு. இவங்க பாத்துப்பாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு மேம். குடிப்பழக்கம் இருக்கா அவருக்கு? எப்பனா ஒரு வாட்டி குடிப்பாங்க மேம். வெரி குட். குடிக்கிறது கூட வெரி குட். படிப்பு இல்ல மேம், சொத்து வேண்டாம், காசு வேண்டாம். படிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க உங்க அப்பா அம்மா. அதே மாதிரி படிச்ச பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காது? ஜாதி பார்க்க வேண்டாம், சொத்து பார்க்க வேண்டாம், பணம் காசு பார்க்க வேண்டாம், கலர் பார்க்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் வேஸ்ட். படிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இருக்காது, ஆசை இருக்காது. நம்ம பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறோம், அவன் நல்லா டிகிரி வாங்கணும். அதே மாதிரி பேசுறவங்க மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மேம். பொண்ணு மனசை புரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது மேம். அவங்க மட்டும் தான், அவங்க ஆசை மட்டும் தான். மத்தவங்களுக்கு பொண்ணு ஆசை தேவையில்லை. என்ன ஆசை? எங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கக்கூடாது. என்ன ஆசை? என்ன ஆசை இல்ல மேம்? 18 வயசுல 19 வயசுல 16 வயசுல லவ் வரதான் வரும். லவ் வருதுலாம் இல்ல. கேட்கணும் முதல்ல. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இந்த மாதிரி அவங்க வீட்டுல தெரிஞ்சது நான் சொன்னேம்மா, இந்த மாதிரி மாதிரி சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு பண்றேம்மா, இல்ல உங்களுக்கு பிடிச்சா அப்ப பண்ணி எப்ப இஷ்டம் வருதோ அப்ப பண்ணி வைம்மா தான் சொன்னேன். நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, உடனே பிள்ளை பத்திரமா நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் படிக்கிறேம்மா, படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ நான் அப்பதான் பண்றேமான்னு சொன்னேன். இப்பயும் அதை தான் சொன்னேன், அப்பயும் அதை சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அதை தான் சொன்னேன். என் மேல அப்ப என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி பொண்ணு அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டு போனா நீ எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு தேவையில்லை சொல்லிதான் நான் போய் சிஎஸ்ஆர் கொடுத்தேன். அப்போ உனக்கு கோவம் வந்ததா? ஆமா, கோவம் வந்துதான். சரி, இப்ப தெரியாத உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது இந்த மாதிரி பண்ணும்போது அதோட கஷ்டம் தெரியும். நியாயமா பார்த்தா எந்த அப்பா அம்மாக்கும் அந்த கோவம் வரதாமா செய்யும். அவங்க வயசு அப்படி. இருங்க மேம், நான் வந்த 15ஆம் தேதி வந்தேன். எங்க மாமா வந்து பெரிய எங்க ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்க, பொண்ணு இப்படி வந்துச்சுப்பா, நீ என்னப்பா பண்ண போறன்னு சொல்லி கேட்பேன். கேட்டதுக்கு இல்லப்பா இன்னும் வந்து விட்டுருப்பா, இல்லை வேணாம், நான் தப்பு பண்ணிட்டப்பா, இந்த பொண்ணு தப்பு பண்ணிச்சு, எட்டுன்னு வந்து விட்டுருப்பா அப்படி சொல்லியிருந்தா கூட நான் இந்த செகண்டே வந்து அவங்க கிட்ட அங்கதான் நீங்க தப்பு செஞ்சீங்க. அந்த செகண்டே வந்து நீங்க தான் தப்பு பண்ணீங்க. நான் அதுதான் உங்கள்ட்ட அப்பவே சொன்னேன். அவங்க கூப்பிடும் போது பொண்ணை கொண்டு வந்து விடுங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்திருப்பா. அப்படி ஒரு பெத்தவங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம காலம் போச்சு. இந்த காலத்து பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப வந்து ஃபேமா இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா எழுதி கொடுக்கணும் அப்படின்றாங்க. எழுதி கொடுத்தா உறவெல்லாம் விட்டுருமா? இல்ல அதான் வந்து எப்படின்னா, நீ அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எனக்கு எழுதி கொடு, சர்டிஃபிகேட் கொடு அப்படின்றாங்க. ஸ்டேஷன்ல தான் சொல்றாங்க. அதனால தான் சிஎஸ்ஆர் போட்டது. அந்த வற்புறுத்தலின் படி தான் சிஎஸ்ஆர் போட்டது. நீங்களும் கொஞ்சம் அவளை புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லை மேடம், இப்போ இவங்க வந்து சொல்றாங்க நான் அந்த பையனை லவ் பண்ணேன். இது வரையும் அந்த பையன் வந்து அந்த பொண்ணு உங்கள் பொண்ணு நான் லவ் பண்ணுறேன்னு இது வரையும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது, எதுவுமே கேட்டதும் கிடையாது. நான் உங்கள் பொண்ணுக்கு நான் ஃபோனே பண்ணலை, அவங்க தான் பண்ணுறாங்க, எனக்கு என்ன. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் என்னத்துக்கு வரணும் அப்படின்றான். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி வந்து ஃபோன் பண்ணாங்க சார். 14ஆம் தேதி எனக்கு டார்ச்சர் பண்ணாங்க சொன்னதில்ல மேம். அப்போ வந்து ஃபோன் பண்ணி நான் கொடுத்தேன். எங்கே பேசணுன்றாங்க, அம்மா அப்பா பேசணுன்றாங்க, பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். நான் ஆமாம் நான் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களும் அதுதான் சொன்னாங்க, நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க அம்மா அப்பா கூட வந்து நான் பேசுறேங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இவங்க திட்டவே உங்க இஷ்டம் எப்போ வேணாலும் கல்யாணம் வைங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு புரியலப்பா நீன்னு சொன்னவள்தான். இது சொன்னதுக்கு மறுநாள் என்ன சொல்லிச்சு, வேணாமா அவன் நல்லா இருந்தா கொஞ்ச நாள் இது பண்ணிக்கிட்டே இது பண்ணலாம். ஸ்டேஷன் கம்முன்னு வந்தது மேடம். அவங்க பொண்ணு எங்க மேல வேற மாதிரியா கம்ப்ளைண்ட் கொடுத்து. அதே மாதிரி 7 ஸ்டேஷனுக்கும் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ப்பா, நீ வந்து என் பொண்ணு நீ வச்சுக்கிற நல்லபடியாக வச்சுக்கிறேன்னா எழுதி கொடுத்துட்டு போயிடுப்பா அப்படின்னா நான் என்னத்துக்கு வரணும்? அதெல்லாம் நான் வர முடியாது. என்ன பண்ணிக்கோ, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது, என்ன பண்ணிக்கோ, யாரை வச்சு என்ன பண்ணிக்கிறேன். அப்போ என்ன சட்டப்படி நாங்கள் பயப்படுறோம். அதனால தான் இவங்க பேசக்கூடாது பேச்சலன்னு பேசினாங்க மேம். அதனால தான் நான் வரல இன்னும் கேட்டா.
சரி அதுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன இவங்க மேடம்? நான் தப்பு பண்றேன்னு எல்லாரும் என்ன சொல்றீங்களா மேம்? அவங்க என்ன நான் தப்பு பண்ணாங்க நான் சொல்றேன். முதல்ல நான் 14ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணேன். 14ஆம் தேதி 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. 7:30 மணிக்கு வேலையிலேருந்து வந்தேன். வீட்டில் வேலை செஞ்சிருந்தேன். அங்கேருந்து வர சொல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சொல்ல வீட்டில் வந்து தெரிஞ்சிச்சு. அப்பா ஃப்ரெண்டுங்க வந்து யாரோ சொல்லிட்டு அம்மா வந்து என்ன வர வழியிலே என்ன பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி அங்கே சத்தியமூர்த்தி நல்ல கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் எடுத்துன்னு போயிட்டு சத்தியம் வாங்கினாங்க. நீ அவனை மறக்கணும் இல்லைன்னா நான் செத்துருவேன். அவங்கள அப்பயே அந்த கோயில் அங்க இருக்க அங்க பஸ்ஸுங்க போற இடத்துல நான் போறேன், நீ அவனை மறக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சத்தியவாக்கு வாங்கினாங்க. அந்த கோயிலாண்ட போயிட்டு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு நான் சத்தியவாக்கு அப்படியே சொன்னேன். 2 பேருமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்ல என்ன நீ ஒரு ஆள் தான் வேணும்னு சொன்னேன். அப்போ அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு நான் கம்முன்னுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் எடுத்துன்னு வந்து நிப்பாட்டினாங்க. வீட்டில் எடுத்துன்னு வந்து எனக்கு அவன் தான் நான் சொன்னேன், நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு இல்லைன்னா வேணாம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் பொறுமையாக படித்து நான் எல்லாமே பொறுமையாகவே பார்த்துக்கிறேன்ப்பா, நான் படிக்கிறேம்மா, நான் படிக்கல நான் சொன்னவே இல்லைம்மா, நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லம்மா. அதுதான் நான் அப்படியே தான் பேசிட்டு இருந்தேன். இல்லை உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிங்கன்னா உனக்கு லைஃபே போயிடும், எப்படியோ போயிடும், ஏதோ போயிடும்னு சொன்னாங்க. சரி அப்படி இருந்தால் கூட சரிம்மா கொஞ்சம் புரிய வச்சிருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நான் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னும் போய் தான் எனக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பயே அவங்க வந்தோடனே உடனே போலீஸ் ஸ்டேஷன் P5 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. இதுதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. பெத்தவங்க தான் நெருக்கடி கொடுத்து அந்த பொண்ணை நிறைய பார்த்துட்டோம். இந்த மாதிரி டைமில் அவங்கள இன்னும் அரவணைக்கணும். குழந்தைங்க வந்து இந்த வயசில் காதல் வரும், அட்ராக்ஷன் வரும், எல்லாம் வரும். அப்போது பெத்தவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவங்கள அரவணைச்சு உட்கார வச்சு புரிய வைக்கணும். படிக்கிறது ரொம்ப முக்கியமாக, காதலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம், நல்ல பையனா நாங்கள் கட்டி வைக்கிறோன்னு தைரியத்தை கொடுத்தா அது நல்ல உறவுன்னா அது தொடர்ந்து இருக்கும். இல்லைன்னா அதுவே விட்டு போயிடும். இது நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பையன் மேலே கேஸ் கொடு சொல்லி நாங்கள் செத்துடுவோம் சொல்லி சத்தியம் வாங்கி எல்லாம் பண்ணால் சின்ன வயசுல கொடுக்க சொல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல நான் அந்த மாதிரி பண்ணிது. இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த வயசுல நடக்கிறது தான் உங்க பொண்ணுக்கு நடந்திருக்கு. பின்னால வந்து பேசுறாங்க மேடம். நீ அது எனக்கு கோவம் தான், எனக்கு உன் மேல செம்ம கோவம் தான். ஏன்னா உங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்லை. முதல்ல நான் பலார் ஒண்ணு வைக்கலாமான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா படிக்கிறது பொண்ணு, நான் இப்படி போனியே பலார் ஒண்ணு வைக்கலான்னு தான் எனக்கு. இப்ப நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு, எனக்கு சின்ன பொண்ணு எனக்கே உங்களுக்கு இதுவா இருக்குன்னா அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பொம்பளை பொண்ணு எட்டுன்னு போய் வைக்கலாமா மேம்? அவங்க மேல தேவையில்லாததுக்கு அவங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சரி, அவங்க லவ் பண்ணாங்கன்னா சொல்லறதுல 100% ட்ரூத் இருக்கு. அவ செஞ்சது இதுதான். ஆனா அது வயசு கோளாறு, அந்த வயசுல நடக்கிறது தான். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் மேட்டர் எல்லாம் வரும்போது பார்த்து டீல் பண்ணுங்க. பெத்தவங்க இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணா அந்த குழந்தைங்க வந்து ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவளுக்கு இப்ப இங்கேயும் பிடிமானம் இல்லை, அங்கேயும் பிடிமானம் இல்லை. 2 பேரையும் சமாளிச்சு கொண்டு போனா அவள் ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கா. இப்போ இத்தனைக்கும் அந்த பையன் வீட்டுல இருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு. அப்பவே நீங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூட சொன்னல வேணான்றாரு மேடம். நான் அப்பயே கூப்பிடுன்னா வேணாம், ஏன் இது பண்ணியாச்சுல அந்த பொண்ணு ஏதி குத்தி. பசங்களை படிக்க வைக்கிறதும் அவங்கள பழத்து பெரியவங்களாக்குறதும் நம்ம கடமை. நான் இவ்வளோ செஞ்சேனே அவன் எனக்கு என்ன பண்ணிட்டு போனான்னு கணக்கெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம கடமையை நம்ம செய்யறோம், அதை அன்கண்டிஷனலா செய்யணும். அவங்க நம்மளை பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க நம்ம சொல்றது கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அதை நம்ம கடமையாக தான் செய்யணும். அந்த அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம குழந்தைங்களை வளர்த்தோம்னா அவங்க நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. இது என்ன ஆயிடுறதுன்னா, நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேனே, நான் படிக்க வச்சேனே, நான் செஞ்சேனே, நான் சொன்னதை கேட்காக்கி இப்படி பண்றாளே, அது இயல்புங்க. அந்த வயசு அப்பா அம்மா கூட பெருசாப்படாது. காதல் தான், அது அப்படிதான், அதுதான் இயற்கை மேம். காதல் நான் வசப்பட்டு நான் ஒன்றும் போல மேம். இவங்க அந்த மாதிரி பண்ணதான் நான் போனேனே. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னேன் நான், எனக்கு இப்போ கூட வேணாம் மேம், நான் பொறுமையாகவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு எப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க பிடிப்பு எப்போ கொடுக்குறாங்களோ, அவங்களே எப்போ இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்களோ அப்பயே நான் போகிறேன். எனக்கு இல்லைன்னா வேண்டாம், இப்படியே தான் சொல்லிட்டு வந்தேன் மேம். இல்லைன்னா வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேணாம்.
அவங்க எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோமா 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்களோ அப்பயே அவங்க என்ன சொன்னாங்க, அப்பயே சொன்னாங்க எனக்கு தேவையில்லை. அப்படியே நான் அந்த போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் எதிர்க்கவே அவங்க சொல்றாங்க இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க மேடம், அந்த இதெல்லாம் கோவத்துல சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. மேடம். எப்படி போய் கோவத்துல சொல்லிட்டாங்க மேம். நான் சின்ன பொண்ணு தானே மேம், நான் பெரிய மனுஷெல்லாம் அவங்க இவங்களும் இந்த மாதிரி பண்ண சொல்ல எனக்கு எப்படி மேம் இருக்கும் அந்த சுச்சுவேஷன். சரிம்மா, புரியுதுமா. அவங்க கோவத்துல சொல்லிட்டாங்க. ஆனா உன்னை விட்டுட்டு அவங்களால கை கழுவி விட முடியல. அடிச்சுக்கிறது மனசு. மேடம் மேடம் எவ்வளவு போய் சொல்லுது மேடம். நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை மேடம். இதெல்லாம் போய் ஸ்டேஷன்ல இவருதுன்னா சொன்னாரு, இந்த பொண்ணு அங்க போய் உட்காந்து எதுவுமே சொல்ல, லவ் பண்ற எதுவுமே சொல்ல மேடம். இது எல்லாமே இவ்வளவு போய் சொல்லுது. இந்த மாதிரி இல்ல மேம், வீட்ல இருந்து இந்த மாதிரி தான் மேம், வீட்ல இருந்து அழுதுறாங்க. அவங்க இருக்கவங்க சாட்சி மேம் அதுக்கு மேடம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அவங்கள வேணா வர சொல்லுங்க மேடம். சொல்லுங்க தம்பி. அவங்க தான் மேடம் வந்தாங்க. எவங்க வந்தாங்க? அவங்க ஏன் வந்தாங்கன்னா உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கு. மேடம் நாங்கள் எவ்வளோ சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னீங்க? இவன் லவ் பண்ணுற சொல்லி நான் சொன்னேன் உங்கள் வீட்டில் சொல்லுன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்னாடியே மாட்டிக்கினேச்சு. மாட்டின்னு சரி அப்போயே தெரியும்ல. போன மாதம் 14 நீங்க 2 பேரும் பழக்கம் ஆச்சு. நாங்கள் மேடம் நான் வந்து மோட்டார்ஸ்னு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். இவங்க வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க லீவ் டைமில். அப்போ தான் பழக்கமாச்சு. அப்புறம் அப்புறம் மேடம் நான் தான் போய் சொன்னேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் நம்பர் கொடுத்தாங்களே ஃபோன் பண்ணாங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் காலேஜெலாம் மூடிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசி நானே பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளே தான் இவங்க என்ன பண்ணாங்க, போன மாதம் 13ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க அம்மா. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, எத்தோடனே தேவையில்லாத வார்த்தைங்களா பேசுனாங்க. நான் சொன்னேன் ஒழுங்காக பேசுறதுனா பேசுங்க, இந்தமாரி பேசுறதுனா வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை உனக்குலாம் 19 வருஷம் நாங்கள் வளர்த்துட்டு தர முடியாது பொண்ணெல்லாம். சரி நீங்கள் தத்தா இல்லை, நான் உடனே அப்படி ஒன்றும் உங்களை எடுத்து கொடுக்க சொல்ல, அவங்க 2 பேரும் விருப்பத்தோடு தான் நான் வர சொல்கிறேன். நான் எங்கள் வீட்லேயே நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இல்லை உனக்கு அப்படிலாம் தர முடியாது. அதுக்குள்ளே இது வந்து கட் பண்ணிச்சு ஃபோனை அவங்க வீட்டிலேருந்து. உடனே மறுநாள் கையில் அவங்க அப்பா நான் வேலையில் இருக்க சொல்ல அவங்க அப்பா வேறு ஒருத்தவங்க நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் ஏட்டம்மா பேசுகிறேன், நீ உடனே பாரதி நகர் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னத்துக்கு மேடம் என்ன கேட்டேன். இவங்கன்னா இந்தமாரி ஏமாம்மா நீ உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, என் லவர் எப்படி மேடம் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு நான் கேட்டேன். அது அவங்க என்ன சொன்னாங்க, நீ வர முடியுமா வர முடியாதாப்பா. இல்லை மேடம் நான் வேலையில் இருக்கேன் வர முடியாது சொன்னேன். நீ உன்னை எப்படி கூட்டினாருமோ அப்படி கூட்டினு வரம்பான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்போ கூட இவர் யாரோ இன்னொருத்தவங்களை வச்சு தான் பேசுகிறாரு போல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல இவங்க நினச்சின்னு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணோன்னா தான் எனக்கு தெரியுது உண்மையிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்தமாரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான். உடனே எங்கள் அண்ணன் என்ன பண்ணார், இவர் நம்பர் வாங்கி இவருக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்தமாரி பசங்க வந்திருக்காங்க என்ன பண்ண சொல்லுங்கள். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு பொண்ணே தேவையில்லை, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் எனக்கு பொண்ணே கிடையாது. எங்கள் அண்ணன் நான் சொன்னார், எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. அப்போ என்ன நான் செத்துருங்க சொன்னது தான் ஒத்துக்குனாங்க எங்கள் அம்மா அப்பாவும். எங்கள் அம்மா அப்பா சொன்னோன்னே எங்கள் அண்ணனை ஒத்துக்கினார். எங்கள் பெருமாட்டில் போயிடுறா, அவர் இப்போதைக்கு வழி வேறு மாதிரி தெரில, கொஞ்சம் டைம் ஆனாலும் பேசலாண்டா போயிட்டுனாரு. அது அன்றைக்கி சாயங்காலமே இவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆனால் வர சொன்னது இது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இது உண்டி தான் வர சொன்னாங்க, என்னையும் கூட சேர்த்து வர சொன்னதுக்கு வேணான்ட்டாங்க இவங்க. அது அப்புறம் நான் ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அப்போவும் இது உண்டி தான் வர சொல்கிறாங்க. அதோட எங்கள் அண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணா வச்சு அவங்க விட்டு போகிறாங்களா பார்க்கலாம். தப்பு இல்லப்பா. பெத்தவங்க இருக்கும்போது பெத்தவங்கள்ட்ட சொல்லாம நீ எப்படி கல்யாணம் பண்ணுவ? அவங்க வேணான்னு சொல்லிட்டு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க அது மேடம். எழுதி கொடுத்த பொண்ணு இல்லாம ஆயிடுமா? இப்ப வந்து உட்காந்துருக்காங்களே. சரி நாளைக்கு நீ ஒரு குழந்தை பெத்துக்கிற, எழுதி கொடுத்து குழந்தைய தூக்கி போட்டுருவியா? அது எப்படி மேடம்? நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெத்த குழந்தைய 4 நாள் குழந்தைய எழுதி கொடுத்து எனக்கு குழந்தை வேண்டாம்னு கொடுத்தாலே 1 மாசம் கழிச்சு கேட்டுட்டு வராங்க. 19 வயசு வளர்த்துட்டு பொண்ணு வேண்டான்னு கோவத்துல எழுதி கொடுத்தா அவங்கள பொறுமையா தான் மேடம் நான் பேச சொன்னேன். என்னன்னா அது உங்களுக்கு புரியல, அதோட வலி அது புரியல. கரெக்ட் தான் மேடம். அது வந்து நான் போய் பேச சொல்லாம எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க? அவங்க தான் அறிவு இல்ல மேம். 3 நாளைக்கு முன்னாடியே நான் ஃபோன் அவங்க பேசினாங்க மேம். நான் சொன்னேன் அம்மா கொஞ்சம் நீ புரிஞ்சு நீ அப்பயே நான் அன்றைக்கே ஃபோன் பண்ணாங்க. 5ஆம் தேதி நைட்டு ஃபோன் பண்ணாங்க. நீ வந்துருமா தான் சொன்னாங்க. அது நீங்கள் அப்பயே அதை சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்பயே வந்துட்டு இருப்பேன். எனக்கு ஏன் அந்த பிரச்சனை? அவங்க வீட்டில் இருந்து எல்லாரும் சொல்லி கரெக்டாக நான் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர சொல்ல அவங்க வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க, நான் ஓடி போயிட்டியான்னு அப்படி சொல்லி ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. என்னையா நான் இதுக்கு மேலே அங்கே போயிட்டு என்ன அசிங்கப்படணும் எனக்கு தேவையில்லை சொல்லிட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன். ஸ்டேஷனுக்குலாம் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அண்ணன் அண்ணி பாப்பா என் தம்பி. 3 பசங்களா நீங்க? நாங்கள் 3 பேர். அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க? அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் நாங்கள் 3 பேர் தண்ணி 3 பேரும். அப்பா வந்து மாட்டு வேலை செய்யணும். இப்போ பிரச்சனை என்னன்னா பெத்தவங்களுக்கு நியாயமான விஷயம் தானேப்பா. பொண்ணு இப்படி பண்ணா
கோவம் வரதான் செய்யும். கரெக்டு தான் மேடம். நீங்க வந்து சொல்லாம கல்யாணம் பண்ணது ரொம்ப தப்புப்பா. எங்கள் அண்ணன் ஆரம்பத்திலே கேட்டார் மேடம். அவர்கிட்ட கேட்டாருப்பா. அவர் எனக்கு பொண்ணே வேணாம் நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னும் போது அவர்கிட்ட என்ன பேச்சு மேம் அவர் அந்த மாதிரி அப்ப சரி ஒரு கோல்டா அதுக்கு மறுநாள் அப்பயே இன்னொரு அடி நாங்களும் ஃபோன் பண்ணோம். இவங்க செல்லேருந்து நான் அப்பயே ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணதுக்கு வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லியிருந்தாங்க தவிர எதுவுமே அண்ணா வீட்டுக்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் வேலையே அவங்க அப்பா நம்பர் கொடுமா நான் பேசுகிறேன் சொல்லிட்டு ஃபோனை வாங்கி நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணாரு. எங்க கல்யாணம் பண்ணீங்க நீங்க? திருவத்தூர். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலையா? சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குங்க மேடம். எல்லாமே அவங்கள்ட்ட தான் மேம் இந்த சர்டிஃபிகேட்லாம். அவங்ககிட்ட கேட்டு சீக்கிரமா தரல மேடம். அவங்க ஒரு போன வாரமா நான் தான் கொடுத்தாங்க. குடிச்சிட்டாங்களா? போன வாரம் தான் மேம். போன வாரம் தான் கொடுத்தாங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? இல்லை மேடம், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணேன். இவங்க போயிட்டு எஸ்எம்எஸ் மூலயமா ஓட்டர் ஐடி நம்பர் அனுப்பிச்சேன். டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது மேம். டேட் ஆஃப் பர்த் வந்து ஜோனல் ஆஃபீஸில் வாங்கிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். ரெண்டு போதும்னாங்க. அப்படி 2 மட்டும் வாங்கிக்கணும். இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாமே வேணும் எனக்கு. அப்போ நான் போய் கேட்டேன், என்ன என் உறவே முறிச்சிக்க போறியாம்மா அப்படின்னு என் பொண்ணுகிட்ட கேட்டேன். ஆமா நான் முறிச்சிக்க தான் போறேன் என்னன்ற அப்படின்னு. அப்படி யாரும் சொல்ல பேசுமா சத்தியமா மேடம் சொல்லிச்சு மேடம். அதெல்லாம் அவன் அப்படிதான் சொல்லுவான். அவங்க இதெல்லாம் கேட்டாரு ஆரம்பத்துல. இப்படி எந்திரியா இப்படி எந்திரியா இந்த வார்த்தையை அவங்க தான் விட்டது. அவங்க தான் மேடம் எங்க வீட்டால தான் நின்று வெளியில தான் நின்று கேட்டாங்க. முறிச்சிக்க போறேன் தான் கேட்டாரு. அதுக்கு எல்லாத்தோட இன்னொன்னு மேடம், இவங்க வீட்டுக்கு வந்தாங்களா உள்ள வந்து பேச மாட்டாங்க, வெளியிலே நின்று பேசுறாங்க. உள்ள வந்து பேசினாங்களா எங்க அம்மா அப்பா ஏதாச்சும் ஒன்று பேசி ஒரு முடிவு காட்சி வரலான்னு கூப்பிட்டா அதுக்கும் உள்ள வர மாட்டாங்க. ஆமா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க பொண்ணு ஆசைப்பட்டுட்டா கல்யாணம் பண்ணிட்டா அவர் தான் உங்களுக்கு மருமகன். நீங்க முதல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த வெறுப்பை தூக்கி போடுங்க. சரிங்க. அது கூட இது பண்ண இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்குன்னு தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தாங்கிறேன் மேடம். ரீசி மாதிரி பண்ண நம்மளுக்கும் நிம்மதியா இருக்கு மேடம். அதுதான் நான் ரெஜிஸ்டர் சொல்றேன். மேரேஜ் பண்ண என்ன உங்களுக்கு? பண்றேன் அது மேடம். வேணாம் சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்க மேடம். வச்சு அதுதான் நாங்க பயந்துக்கிறோம். இப்பதான் மேம் 1 வீக் முன்னாடி தான் மேம் வந்தது அவங்க எங்களுக்கு. ஃபேமிலியில என்ன சொல்றாங்கன்னா, எங்களால பண்ண நீங்க முடியாது. வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க, ஏன் அதெல்லாம் திருப்பி வந்து நோண்டி நிக்கிறீங்க இவங்க வந்து அப்படின்றாங்க. பேசி இவங்க அவங்க அண்ணன் வந்து என்ன தெரியுமா மேடம், ஆமா. சர்டிஃபிகேட் நானே நாங்க போய் பண்றதுக்கு போய் கேட்டதுக்கு சொல்றேன். ரொம்ப போய் இவரு சொல்றேன். வார்த்தை விட்டேன் நீங்க. வார்த்தை நான் விட மாட்டேன். என்ன என் பொண்ணே சொல்றேன். நீ என்ன என் போய் பொண்ணே என்ன இப்ப கூட சொல்லுது, நீ பண்ணு, எழுதி கதை கொடுத்துட்டு phone போயிட்ட, பேசுறேன் இப்ப ஏன் திருப்பி பத்தியா? பேசினுக்கிறாங்க அப்படின்றாங்க. என் மனம் இதெல்லாம் தாங்க உனக்கு மேடம் என்ன இது இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ குஷ்டி ஒரு எவ்வளவு விஷயம் போய் பேசுறாரு. சொல்றியா? அப்ப நான் சொல்றேன் phone மேடம், பண்ணி குஷ்டி recording ஃபோன் பண்ணி பண்ணி ஃபோன் மேல நான் டிரைவர் பேசிட்டு வண்டி ஓட்டுறேன். ஃபோன் மேல ஃபோன் பண்ணா நான் இப்ப பேச நல்லா முடியுமா வந்து நான் மேடம்? பாத்துக்கலாம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு கேவலமா பேசிட்டேன். நான் என்ன போய் சொன்னா அவங்க என்ன சொன்ன உன்ன வந்து இது தப்பா அப்படி சொல்லு. அதோட இது இன்னொன்னு நான் கொடுத்துக்கிறாங்க. வண்டி எடுக்க முடியாது, ஃபோன் அதோட எடுக்க இந்த முடியாது மேடம். சொல்லிடுறாரு. அதே மாரி இதுகிட்ட ஃபோன்ல கொடுத்தா ஃபோன்ல அந்த மாதிரி சண்டை போடுறாரு. குஷ்டின்னா நான் பர்சனல் தெரியும் பேசுறாரு. குஷ்டி முன்னாடி பேசுறாரா? பிக்ஸ் வந்துருக்கு மேடம் அவங்க தெரியும். சின்ன பொண்ணு மேடம். என் சின்ன பொண்ணு மேல செத்து போன பொண்ணு மேல சத்தியம் பண்ணா அவளுக்கு தெரியும் மேடம். என் பொண்ணு பெத்த பொண்ணுக்கு தெரியும். சரிங்க மேடம், இது அவர் என்ன வரையும் ஒரு- பேசுறாரு சொல்லிட்டு ஒரு எனக்கு cutting நான் கூட போய் வாங்கி உனக்கு சாப்பிட்டது கேட்கறது கிடையாது. இதுல பாருங்க மேம் ஒரு பொண்ணுட்ட எப்படி மேம் கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அபாண்டமான உங்களுக்கு தெரியும். குற்றச்சாட்டு இது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குடிச்சிட்டு பொண்ணுட்ட பேசுறாங்க. எப்படி பேசணுமா எப்படி தம்பி, பேசக்கூடாது அந்த நல்லா மாதிரி பேசுறாங்க. பேசாத. குடிக்கிறவங்க எல்லாம் ஆனா சொல்ல 3 நாள் சொல்லாத. என்ன? 15 மா, எங்க வீட்ல எங்க அப்பா தான் குடிக்கிறாரு. ஃபோன்ல பேச வச்சு எங்களுக்கும் தெரியும். 5ஆம் தேதி வந்த மேம் அவர் உங்களை அம்மா தான் சொன்னான். நல்ல பையன். நான் ஒண்ணுமே சொல்லமா. 5ஆம் தேதி நான் வந்ததில்ல மேம். 5ஆம் தேதி 5ஆம் தேதி நைட் என்ன சொல்றாங்க தெரியுமா, அந்த குடும்பத்தையே உச்சி அந்த கொடுத்துருவேன். 5ஆம் தேதி நைட்டு ஃபோன் ஸ்பீக்கர் போட்டா தான் மேடம் கேட்கும். அப்போ சொல்றாங்க எங்க வீட்ல வந்து பண்றோம் சொல்லிட்டு உங்க குடும்பத்தையே சீத்திரிட்டா சொன்ன. நான் இன்னைக்கு இப்ப இந்த திருத்தூர்ல குடும்பத்தை நின்று நான் எப்படி மேம் சேர முடியும்? என்ன இப்ப என்னோட வாழ்க்கையை என்னை நம்பி வந்த இப்ப இந்த நான் பொண்ணு கல்யாணம் கூட இருக்க பண்ணிட்டேன். முடியாது, இல்லாட்டி அவங்க வீட்டுல அவங்க கூட நான் எப்படி போயிருக்கோம். சேர முடியும்? இந்த வார்த்தையை ஒரு வார்த்தை விட்டாங்க. இப்ப இந்த எங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல மேம், அந்த வார்த்தையை விட்டாங்களா, இப்ப இந்த வீட்டுக்கு எப்படி மேம் வர முடியும் அவங்க? நல்லா போய் சொல்லுது. நல்லா எப்படி போய் அப்ப சொல்ற. நீங்க சொன்னது ரெக்கார்டிங் இருக்குமா இதுக்கு? சரி அப்ப அம்மா, 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 எடுத்துன்னு வந்து எத்தனைம்மா? போட்டு மெமரி கார்டுல போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுன்றான் மேடம். மெசேஜும் இருக்கு என்கிட்ட ஃபோன்ல. மெசேஜ் சரி அவங்க வேதனையா நினைச்சுக்கோ, அதை பெருசு பண்ணாதீங்க. மேடம் நான் நிறைய அவங்க எனக்கு அம்மா இது அப்பா வலிக்குது மேம். பிரியணும்னு சொல்லு மேடம். எனக்கு சுமாரு நீ பண்ணது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அவங்களுக்கு? மேம் நான் எல்லாருக்கும் பெத்தவங்களுக்கு எல்லாமே இருக்கு மேம். கொஞ்சம் புரிஞ்சுன்னு எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது சரி அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு அவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. உன் மேல அவ்வளவு பாசம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. உன்னை எப்படியாவது அவர்கிட்ட போக விடாம பண்ணணும்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. தப்பா பண்ணியிருக்காங்க. அதான் உண்மை. ஆனா இதுக்கு எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தப்பா பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அடியில இருக்கிறது விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற அளவுக்கு மீறின பாசம். நம்ம பொண்ணுங்கிறது இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எழுதி கொடுத்து கூட போனேன். அன்புங்கிறது வந்து இது இல்ல, பொசசிவா இருக்கிறது அன்பு கிடையாது. அவளை புரிஞ்சுக்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. சரிங்க மேடம், சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அவர் என்னென்ன தெரியுமா, 3 மாசம் ஆகும். நாங்க இவங்களுக்கு இந்த கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திடுவோம். இரு நான் சொல்றேன், கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திடுவோம்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சர்டிஃபிகேட் எல்லாம் படிக்க கரஸ்லேயே பண்றேன்ச்சு.
நானே படிக்க வைக்கிறேன்னு தான் தம்பி உன் பேர் என்னப்பா? குமரேசன் மேடம். குமரேசன். இங்கேருந்து சொன்னதெல்லாம் பெருசு பண்ணாதேப்பா. அவங்களோட ஆதங்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் கீச்சு போடுறாங்க. எவ்வளோ கேட்குறோம்ப்பா. மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துறது கேட்குறோம். கல்யாணம் பண்ணி அவசரப்பட்டு லவ் பண்ணிட்டு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போறதுக்கு பாக்குறோம். குடிச்சு கூத்தாடி அடிக்கிறது உதைக்கிறது பாக்குறோம். நீ நல்ல பையன்னா சந்தோஷம். ஆனா அது அவங்களோட ஆதங்கம். அது அவங்களுக்கு தெரியல மேடம். என்னோட இது அதான். சரி தம்பி, வீட்டாண்டியா என்னை பத்தி விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்காம சரிப்பா, அது அவங்க ஆதங்கத்தினால ஏதோ வாயில இருந்து சொல்லிட்டாங்க. மனசுல இருந்தெல்லாம் சொல்லல. என்ன சொன்ன? அப்படி மனசுல அந்த தப்பு அப்படி இருந்திருந்தா தேடி வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஒண்ணுக்கு அவங்களே வீட்டாண்ட வந்திருக்காங்க. நான் சொன்னது கேட்பியா தம்பி? கரெக்ட் தான் மேடம். தேடி நீங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நல்லபடியா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க. அவங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீயும் தாம்மா அப்பா வந்து எனிமி மாதிரி பார்க்காத. இப்ப படிக்கணுமே, காலேஜ் போனவர் போட்டோம் மேடம். டிஸ்கண்டினியூ பண்ண. அதே காலேஜே போட்டோம் மேடம். நானும் அதே தான் சொல்றேன். யூ ஹேவ் டு கோ டு தட் காலேஜ். லேப்டாப் இப்போ எனக்கு சிஸ்டம் வேணும். லேப்டாப் இல்ல மேம். உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எப்படி? தம்பி பாவத்துல போட்டு வச்சிட்டாரு மேடம். இன்னொரு இந்த லேப்டாப் பொண்ணு போனமே எல்லாமே இது பண்ணாரு. எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு லேப்டாப். மேடம். நீ படிக்கணும் மேடம், நீ காலேஜுக்கு போகணும் மேடம். எவ்வளவு பாசம் வச்சிருந்தா அந்த ஒண்ணு பொண்ணு அந்த காலேஜ்ல வந்து அது புரிஞ்சுக்கிது எவ்வளவு கஷ்டப்பட்டது. அம்மா பாசம் வச்சா மட்டும் பத்தாதுமா, பசங்களை புரிஞ்சுக்கணுமா. நம்ம சொன்ன மேடம், நீங்க என்னென்ன பேசிருக்கீங்க? நான் அந்த மேல பேசல மேடம். கெட்ட வார்த்தை எல்லாம் பேசலாமா? சின்ன புள்ள மேல சத்தியம் மேடம் எல்லாம் சொல்லுங்க. இவங்க பேசல மேம், அவர் பேசினாரு மேம். அவர் என்ன அப்பா கையை காமிக்காத. எங்க அப்பா தான் மேம் மரியாதை இல்லாத அப்பா பேசினாரு சொல்லு மேடம். தெரியுங்களா, இங்க வந்து ஒழுங்கா பேசுது. என்ன போன் நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப நல்லா ரொம்ப தன்மானம் இருக்கிறது பசங்க. நம்ம வந்து கண்டபடி திட்டினாலும் அதுங்க கேட்டுக்காதுங்க. அந்த காலம் எல்லாம் போச்சு. நீங்களும் பக்கத்துல உட்காருதா பாருங்க. நேத்து கூட பக்கத்துல கூட உட்காரு. அப்ப நான் வேற ஒத்துக்கல. சொல்லுங்க போடிமா. காலையில இங்க இருந்து பேசுறோம். வாங்க வாங்க வாங்க. காலையில இங்க இருந்து பேசுறோம். பக்கத்துல போன் பண்ணி ரெண்டு பேருக்கு நடுவுல உட்காரு. வா இந்த பக்கம் வா. அப்பா பக்கத்துல உட்காரு. போ அப்படியே ஃபீல் போ 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 வா போ. அப்படி என்ன ரோஷம்? போ போ போ. போடிமா. நம்பர் பண்ண நம்பர் பண்ண. ஹேமா மாலினி, நான் சொல்றேன் கேளு. போ அப்பா பக்கத்துல உட்காரு. போ. ஏந்திரே உட்காரு. வணக்கம். வணக்கம்மா. மனசுல வச்சுக்காதீங்கம்மா, அவங்க தப்பா பேசியிருந்தா கூட. ஏன்னா பொண்ணு மேல அளவுக்கு மீறின பாசம். உங்களுக்கு பொம்பளை பசங்க இல்ல. ஒரு பொண்ணு இந்த காலத்துல ஒரு பொண்ணை வளர்த்து திடீர்னு ஒரு பையனை லவ் பண்றான். பையன் எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. என்னதான் விசாரிச்சாலும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல. நம்ம படிக்கணும், நம்ம பொண்ணு படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா படிச்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களும் கனவு கண்டிருப்பாங்கல்ல. நியாயமான விஷயம் தானேம்மா. அந்த கோவத்துல அவங்க என்ன பேசிட்டாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க பையன் செஞ்சது தப்பு தானே, தப்பு தானே. படிக்கிறது பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வரலாம். நான் கூட்டிட்டு வரல மேடம். நான் தான் மேம் வந்தேன். நான் கூட்டிட்டு வரல மேடம். இல்ல அவங்களே சொல்லிட்டோம். நீங்க பவானி கிட்ட கேளுங்க. அப்புறம் நாங்க அது என்ன பவானி? ஹேமா பவானி அவங்க வீட்டுல கூப்பிடுறது பவானி கூப்பிடுவோம். சாமி பேரு பவானி வச்சு, இது வந்து ஜாதகம் பேர் வந்து எம். அது அவனா சொல்றதை விட அவளை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு வரல மேடம். இல்ல நீங்க அவங்களுக்கு தெரியாது மேம். இந்த நான் 3 வருஷம் காலேஜ் முடியற வரை வெயிட் பண்ண தான் சொன்னேன் கல்யாணம் பண்றது. இப்போ கூட கல்யாணம் நல்லா ஆனாலும் பாத்துப்பீங்களா? நாங்க நல்லா பாத்துக்கிறேங்க. இது வரையும் பாத்துருக்கேன். பொண்ணு இல்லாத குறைய நாங்க பொண்ணாதான் தாங்க இனி எங்களால முடிஞ்ச அளவுல எங்க நல்லா வீட்டுல பொண்ணு பாத்துக்கிறோம். இல்லாத கூட இவ்வளவு எங்க அண்ணி இருக்காங்க. எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொண்ணு மேல எங்க தான் குட்டி பாப்பா ஒண்ணு கட்டியிருக்கோம். இருக்குது மேடம். எங்க வீட்டுல இருக்கோம். இது இது வரைக்கும் வரையும் எந்த வந்து பிரச்சனையும் எங்க இல்லை. அம்மா எதனா ஒரு பொண்ணு இதுல இல்ல, கேளுங்க நல்லா நீங்களே. பாத்துப்பாங்க. இது வந்து 1.5 மாசம் ஆகுது நம்ம வீட்டுல எதனா ஒரு பிரச்சனை நீங்களே கேளுங்க நான் கூட மேடம். சந்தோஷமா இருக்கியாம்மா? நான் படிக்க வைக்கிறேங்க. படிக்க வச்சு அவங்க சரி, அம்மா அப்பா மேல கோவம் இருக்குன்னா அது தூக்கி போட்டுரு. வேண்டாம், பாவம். இது வரையும் நீங்களும் ஃபோன் பண்ணி பேசுனது கிடையாது. ப்ளீஸ். நாங்களே தான் பேசுறோம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சீனிவாசன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். உங்க சைடு நிறைய தப்பு இருக்கு. நீங்க அன்னைக்கு அந்த பொண்ணை அரவணைச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா. சரி, அது ஃபோன் பண்ணாங்க. அது நீங்க கரெக்ட் தப்பு. மேடம். இன்னுமே அவருக்கு மரியாதை கொடுங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவ கல்யாணம் பண்ணிட்டா, சந்தோஷமா இருக்கட்டும், படிப்பும் முடிக்கட்டும். இல்ல இப்போ சரி, நான் ஒரு இவங்க விஷயம் கேட்கவா? உங்க கூட இப்ப வந்து இருந்தான்னா உடனே 3 மாசம் 10 மாசத்துல குழந்தை பெற்றுடுவாளா? இல்ல மேடம். போய் அவங்க அப்பா அம்மா கூட இருந்து படிக்கட்டுமா? இல்ல மேடம், என் கூட நான் படிக்க வைக்கிறேன் மேடம். இதை முடிச்சுட்டு 2nd டிகிரி போனா கூட போடுன்னு தான் மேம் நான் சொன்னேன். சூப்பர். அவங்க ஒத்துல ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சவங்க தான் மேடம். 1st டிகிரிலாம் வேல்யூ இல்லைன்னாங்க. சரி 2nd டிகிரி கூட போடு, Very என் கூட good. இருக்காங்களா நீங்க படிச்சிருக்கலாம்ல.
அது கொஞ்சம் எவ்வளவு தூரம் மேடம். சொன்னாங்க. ஆ? கான்வென்ட்ல தான் கொஞ்சமா படிச்சேன். பால் வியாபாரம் தான் நான் பண்ணுறது கொஞ்சமான இது உழைப்பு பாய்க்காங்களாம் அவங்க படிக்கல. பசங்க 3 ஆம்பளை படிக்கலன்னா என் கையில பிள்ளைங்க. தொழில் இருக்குங்க. ஆ, என் ஒய்ஃபை நான் திறமையா- பார்த்துப்பேன். சரி அவங்கள படிக்க வைங்க. நான் ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்குற வரையும் என் கூட இருந்து ஒண்ணா இருந்து படிக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி மனசு தோணுதோ சரி. இதை பாருங்க, நல்ல குடும்பம், நல்ல பையன், கவலைப்படாதீங்க, நல்லா பார்த்துப்பாங்க. நீ மட்டும் படிப்புல உறுதியா இரு, சரியா? அவ ஒரு என்ன ரெஜிஸ்டர் படிப்புல ஒண்டி மேரேஜ் இருக்கணும். பண்ணிடுங்களேன், சரி அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சேர்ந்துடலாம். அவங்களுக்கு 2 விஷயம் தான். ஒன்று ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும், இன்னொன்னு பொண்ணு கண்டினியூ பண்ணும் படிப்பு. சரிங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. நீ போய் காலேஜ் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. இது வேணாம்னு சொல்லுது, அவங்க சொல்லுது. நீங்க இல்ல, அப்படி இல்ல. ஒரு வாட்டி நான் போய் மேம், பேசிட்டு நீ திருப்பி காலேஜ் வேணாம்னு போய் தான் ஆகணும். இல்ல மேம், அங்க இருக்கவங்க 4 சொன்னல இது மேம், வந்து 4 first time அதெல்லாம் தான் கலக்காதே. உன்னோட லைஃப் நாளைக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா கூட, தொழில ஒரு பிரச்சனை இருந்தா கூட, உன் கையில டிகிரி இருந்தா அது உதவும். அது ஓகே உன் மேம். குடும்பத்துக்கு அது ஒரு பெருமை. எனக்கு போற இவ்வளவு நாள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை வேஸ்ட் பண்ணாதே ப்ளீஸ். நான் படிக்கலன்னு சொல்லவே இல்லை மேம். அது வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லவே நான் அப்போ அவங்க வீட்ல உட்கார்ந்து என்ன பண்ண போற நீ? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பண்ணலாம்னு இருந்தேன் மேம். தேவையில்ல. டிகிரி முடி, அதுக்கப்புறம் நீ போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணா கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணிக்கோ. இங்கே கிடைச்சது மேம் எனக்கு. இந்த நீ உங்க அப்பா அம்மா காலேஜுக்கு அனுப்பிச்சது 2 இயர்ஸ் முடிச்சுட்டு 1 வருஷம் இப்படி ஓடிடும். முடிக்க போற நீ. இப்போ 2 மாசம் போயிடுச்சு, இன்னும் 8 மாசம் தானே. பரவாயில்ல. கண்ணு அது மூடி ஓடிடும். முடிச்சதுக்கு அங்க போய் என்ன பண்ண போற? காலையில நைட் உங்க மாமியார் இருக்காங்க, வீட்டுல அண்ணி இருக்காங்க, நீ காலேஜுக்கு போ. இங்க நான் அனுப்பி வைக்கிறேங்க, நான் கூட சரியா? இருந்து ஒத்துழைப்பு தரேங்க. இங்க College மண்டை கூட ஆட்டிட்டு evening போக college மாட்டேன்னு படிச்சா சொல்லக்கூடாது. போதும். இல்ல மேம், படிக்கிறதா மேம் சொல்றாங்க. அவங்க வீட்ல யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை மேம். காலேஜ் கூட ஈவினிங் காலேஜ் தான். அப்புறம் என்ன? மத்தியானம் போயிட்டு சாயங்காலம் மத்தியானம் நான் போக சொல்ல கூட அப்படி விட்டு போயிடுவேன் நான். ஆமா, கொஞ்சம் அவள் நிச்சயமா நீங்க எனக்கு கேரண்டி கொடுக்கணும். நான் கேரண்டி, ஃபுல் கேரண்டி நான் தரேன். அவ காலேஜ் போய் படிப்பு முடிக்கணும். கண்டிப்பா படிப்பேன். இல்லைன்னா பெத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பயன் இல்லாம போயிடும். நான் அதே தான் மேடம் அன்னையும் அதுகிட்ட சொன்னேன் நான். நிச்சயமா படிக்க வைப்பீங்களா? படிக்க கண்டிப்பா படிக்க அதுக்கு வைப்பேன். தாங்க கேட்டோம் அவங்க கிட்ட பேப்பர்லாம். அதுதான் எல்லாமே பேப்பர்லாம் கொடுத்துடுவாங்க. coaching ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுங்க. அதுதான் கோவப்பட்டேன். கொடுத்துட்டாங்க சரி, மேடம் எல்லாம். இன்னொரு விஷயம் கேட்கவா? 2 வாரம் அது உங்களுக்கு ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கா? இல்ல அவங்க விருப்பம் எப்படியோ அது மாதிரி தான் madam. உங்களுக்கு இருக்கா? நம்மளுக்கு இல்ல பணம் மேடம், பற்றாக்குறை. அவங்க ஆசைப்பட்டே ரெஜிஸ்டர் மேரேஜ் அது மட்டும் பண்ணி. அப்படியா? ஏன்னா, என்ன சொல்றீங்க? நமக்கு இல்ல அது லைஃப் செட்டில் ஆகிட்டோம். எங்க கூட பிறந்தவங்களாம் எல்லாம் ஜாயிண்ட் ஆகிட்ட பேர் நாங்க பண்ணோம். பண்ணிக்கிறீங்களா? ஆமா. சரி, இப்போ பெத்தவங்க 2 பேரும் 2 சைடும் வெளியே வெயிட் பண்ணீங்கன்னா பசங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் பேசுவேன். சரி சரி ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. என்ன 10 மாசத்துல குழந்தையா? இல்ல மேடம் அப்படிலாம் கிடையாது மேடம். இல்ல மேம், செட்டில் ஆகணும் மேம். ஷுவர். ஷோர் மேம். நாங்க படிப்புக்கோசம் தான் மேம் அத்தனை நாள் அது போராடிட்டு இருந்தோம். என் படிப்புக்கோசம் இன்னும் டெய்லி நான் அதுதான் மேம் இந்த சொல்லிட்டு இதுல எதுவும் கிடையாது மேம். சரி, இப்போ படிச்சு முடிக்கட்டும், டிகிரி பண்ணாரு, போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணாத பண்ணட்டும், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் அது ஏற்கனவே சொல்லிதான் மேம் வச்சிருக்கேன். சரியா? கொஞ்சம் பிளான் பண்ணீங்க லைஃபை, கெடுத்துக்காதேம்மா லைஃபை ப்ளீஸ். சரிங்க மேம். அழகா பிளான் பண்ணி நல்லபடியா வாழுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். அம்மா அப்பாட்ட கோவப்படாதே, மூஞ்சியை காமிக்காதே, இங்க வா. எதிர்த்து எதிர்த்து பேசாதே. அவங்க கஷ்டத்துல ஏதாவது சொல்லியிருந்தா கூட பெருசு பண்ணாது. சரியா? அந்த தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னோட வயதான் சரி கிடையாது. இந்த லவ் அஃபேர் குழந்தைங்களுக்கு வரும்போது அப்பதான் நம்ம பசங்கள்ட்ட இன்னும் பாசமா இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது வீட்டில் நெருக்கடி கொடுத்தோன்னா இமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி, இல்லை நீ அவனை விட்டு தான் ஆகணும், இல்லை அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுன்னு நம்ம நெருக்கடி கொடுக்க கொடுக்க பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க நம்மளை விட்டு விலகி அந்த பக்கம் போயிடுவாங்க. இந்த பையன் நல்ல பையனாக அமைஞ்சிட்டான், அதனால பரவாயில்ல. சப்போஸ் வேற மாதிரி இருந்தால் அப்போ என்ன ஆகும்னா நம்மளே நம்ம பசங்களை ஒரு குழியில் கொண்டு போய் தள்ளி விடுற மாதிரி ஆகிடும். போய் கல்யாணம் பண்ணி அங்கே போய் அந்த அந்த அவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அப்படி இல்லைன்னா பெற்றவங்கள்ட்ட சண்டை போட்டு இங்கே வந்துட்டோம், திரும்பி போக முடியாது. இங்கே சரியில்லைன்னா அந்த பசங்க என்ன செய்வாங்க? ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த வயசில் அது வரதான் செய்யும். நல்ல வார்த்தை சொல்லி, நல்லது எடுத்து சொல்லி, பொறுமையாக அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.